அனைத்து உயிரும் இன்புற்று வாழ்க. இந்த உலகில் பல மகான்கள் சித்தர்கள் வாழ்ந்து கடந்து போயிருக்காங்க. வள்ளலார் என்னை மிகவும் கவர்ந்தவர். ஏன் அப்படின்னீங்கன்னா, வள்ளலாரை பின்பற்றும் அன்பர்கள் அனைவரும் சைவத்தை கடைபிடிப்பவர்களாக இன்று வரை இருந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல உயிர்நேயவாதிகளாக இருந்திருக்காங்க. எல்லா மகான்களும் எல்லா சித்தர்களும் ஒரு உயிர்நேயவாதிகளாக இருந்துதான் கடந்து போயிருக்காங்க. இதுதான் உண்மை. யார் இந்த மகான்கள்? யார் இந்த சித்தர்கள்? யார் இந்த சாதுக்கள்? ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டி சென்றுள்ளார்கள். அவ்வளோதாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றதை வாழ்ந்து காட்டிட்டு போனவங்க தான் இன்றைக்கி நம்ம பெருசாக புகழணும். எல்லாரும் இப்படி தான் வாழணும். வள்ளலாரை பொறுத்தவரை அனைவருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள். தைப்பூசத்துக்கு வள்ளலார் நண்பர்கள் எல்லாம் அன்னதானம் செய்வார்கள். எல்லா வருஷமும் அன்னதானம் செய்வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அந்த அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் ஏன் இருக்குன்றது எனக்கு எப்பயுமே ஆழ் மனசில் ஒரு கேள்வி எல்லா வருஷமும் வந்துக்கிட்டே இருக்குது. சின்ன வயசுலேருந்து நான் நெய்வேலியில் பிறந்ததுனால இந்த அன்னதானத்தை நான் தைப்பூசத்தில் பார்த்து வளர்ந்தவன் தான். அந்த கேள்விகள் வருது. வள்ளலார் அனைத்து உயிருக்கும் தானே சொன்னார், பசி எல்லா உயிருக்கும் பொது தானே சொன்னார், பசி தானே ஒரு பெரிய நோய், கொடிய நோயின்னு சொன்னார், ஏன் மனிதர்களுக்கு மட்டும் அன்னதானம் செய்கிறாங்க அப்படின்ற கேள்வி எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. எப்பயுமே வரும். கண்டிப்பாங்க, நீங்கள் போடுற அன்னதானம் அந்த மனிதனுக்கு கிடைக்கவில்லை என்றால் கூட அவனுக்கு மாற்று ஏற்பாடு கிடைக்கும். ஆனால் இந்த பிற உயிர்கள் இருக்கியா, முக்கியமாக வீடு இல்லாத விலங்குகளுக்கெல்லாம், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் போட்டால் தாங்க அன்றைக்கி சாப்பாடு. அது வள்ளலார் நண்பர்கள் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் வருங்காலத்தில் உங்களோட அன்னதானத்தை அனைத்து உயிருக்குமான அன்னதானமாக, மனிதனுக்கு போட வேணாம்னு சொல்லலை, அனைத்து உயிருக்குமான அன்னதானமாக செஞ்சால் எல்லா உயிரும் நல்லாயிருக்கும். அது ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். இதை தான் வள்ளலார் அழுத்தமாக சொல்கிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு நமக்கும் வரணும். முக்கியமாக இப்போ சமீபத்தில் நடக்கிற பல பிரச்சனைகள்லாம் ஒரு உயிர்கள் எடுத்து கடுமையான ஒரு போக்கை மனிதர்கள் கையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தினம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க. வள்ளலார்னு சொன்னாலே உயிர் நயம் தாங்க. பிற உயிரை கொல்லாமல் இருப்பது, பிற உயிரை துன்புறுத்தாமல் இருப்பது, இதுதான் வள்ளலாரோட கோட்பாடு. ஆனால் வள்ளலார் நண்பர்கள் இதற்கு குரல் கொடுக்கணும். ஏன்னா ஒரு அரசாங்கமே ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை செய்ய துணியும் போது வள்ளலார் நண்பர்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது சரியாக இருக்காது அப்படின்றது என்னோட கருத்து. அதனால தாங்க அவர் சொல்லிட்டு போனார், கருணை இல்லா ஆட்சி கடிகி ஒழிக அப்படின்னு. தயவுசெய்து பிற உயிர்கள் துன்பப்படும் போது வள்ளலார் அன்பர்கள் வெளியில் வாங்க. சமீபத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து உங்கள் குரலை இந்த வாயிலாஞ்சவனுக்காக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் தைப்பூசத்தோட மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், தைப்பூச வாழ்த்துக்கள் அனைத்து அன்பர்களுக்கும், அனைத்து உயிர்நேயவாதிகளுக்கும் என்னுடைய தைப்பூச வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து உயிரும் இன்புற்று வாழ்க.